நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வாழ்வை மாற்றும் வேல்மாறல் வழிபாடு. இந்த தலைப்பில் இருக்கிற மாதிரியே இந்த வழிபாட்டில் கலந்துக்கிட்டோம்னு சொன்னால் அது நிச்சயமாக வாழ்வை மாற்றும். இந்த வேல்மாறல் வழிபாடானது எந்த மந்திரத்தின் அடிப்படையில் நடக்குதுன்னா, வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள்ங்கிற மகான் அருளி செய்த வேல்மாறல்ங்கிற மகா மந்திரமும் வாழ்வை மாற்றக்கூடிய திருப்புகளும் மட்டுமே அடிப்படையாக வைத்து நடக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. மந்திரம்னு சொன்னால் மனதில் இருந்து உதித்த வார்த்தை அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கலாம். யார் மனதிலிருந்து உதித்த வார்த்தைனா, இறைவனை கண்ட மனிதர்களுடைய இதயத்தில் அவர்கள் இறைவனை எப்படி பார்த்தார்களோ அப்படியே அது பதிவு செய்து வைக்கக்கூடிய வாக்கியத்திற்கு மந்திரம்னு பேர். மந்திரத்தை பாராயணம் செய்யக்கூடிய அத்தனை அடியார்களை மந்திரம் காப்பாற்றும். இறைவனோடு பேசக்கூடிய மொழி வழிக்கு பெயர் மந்திரம். அது எந்த மொழியில் இருந்தாலும் அந்த மொழிக்குண்டான ஆற்றலை அந்த மனிதருக்கு அது கொடுக்கும். வேல் மாறல் என்று அதற்கு பெயர். அதற்கு நான் கண்ட பெயர் என்ன தெரியுமா? எனக்கு தோன்றுகிற விளக்கம், நகரத்தார் பெருமக்கள் மாறல் என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவார்கள். இந்த பணத்தை என்ன செஞ்சிய? அவங்க நாச்சியை இப்போ மாறலாக கொடுத்து வச்சுருக்கேன் பாரு. இந்த விஷயத்தை எப்படி செய்ய போறிய? அவங்க மாறலாக செய்யலாம்னு இருக்கேன் பாரு. மாறல் என்றால் வழியாக, மூலமாக, த்ரூன்னு அர்த்தம். இப்போ வேல் மாறல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முருகனிடத்திலே நாம் சொல்ல வேண்டிய கோரிக்கையை, பக்தியை, நம்முடைய எல்லாத்தையும் வேலின் மூலமாக சொல்வது. இது அத்தனையும் தாண்டி இந்த வழிபாட்டில் ஒரு சூற்றம் என்னன்னா, முருகப்பெருமான் இதில் பிரத்யட்சமாக தெரிவார். அது ஒவ்வொருத்தரும் கண்கூட பார்க்க முடியும். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல். மோதகம் நிவேதனம் மூஷிகம் முன் வாகனம், மோதகம் நிவேதனம் மூஷிகம் முன் வாகனம், முரங்கள் போல் செவித்தளம் வரம் கொடுக்கும் ஐங்கரம், போதகம் கஜானனம் புராண ஞான வாரணம், போற்றி போற்றி உன் பதம் காக்க வேண்டும் எம் குலம். வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல். எனது பக்கம் நீ இருக்க எங்கிருந்து பகை வரும், எனது பக்கம் நீ இருக்க எங்கிருந்து பகை வரும், தான் இருந்து மனை நடுங்க எவ்விதம் துயர் வரும், மனது நொந்து நொந்து வந்த மைந்தனை நீ தங்கவா, வாழி வாழி தென்பழனி கோவில் கொண்ட ஆண்டவா. வேல் முருகா வேல் முருகா அரோகரா 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 அரோகரா. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்பொழுது நாம் ஆத்தங்குடி நலம் தரும் சாய்பாபா ஆலயத்தில் இருக்கின்றோம். இன்று கிட்டத்தட்ட செட்டிநாடே கலந்து கொள்கின்ற வேல்மாறல் வழிபாடு இங்கு நடக்க இருக்கின்றது. இந்த நிகழ்வுகளை நடத்தி வைப்பதற்காக கோவை வேல்மாறல் அறக்கட்டளை சேவா சங்கத்துடைய தலைவர் விஜயகுமார் ஐயா அவர்கள் இப்பொழுது நம்முடன் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நிகழ்வுகளை பற்றியும் இந்த வழிபாட்டை பற்றியும் நம்மிடம் இப்பொழுது விளக்கி சொல்லுவார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் உள்ள திருச்செந்தூர் ஆண்டவனுடைய தனிப்பெரும் கருணையினாலே ஒவ்வொரு மாதமும் வாழ்வை மாற்றும் வேல்மாறல் வழிபாடானது பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. இது தமிழ்நாடு தொடங்கி இன்று உலகளவில் நடைபெற்று வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக நம்மளுடைய பெருமைமிகு செட்டிநாட்டு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆத்தங்குடி எனும் அற்புதமான பகுதியில் நலம் தரும் சாய்பாபா திருக்கோவிலும் சாய்பாபா ஃபவுண்டேஷன் இருவரும் இணைந்து ஒரு அற்புதமான வழிபாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வழிபாடு வாழ்வை மாற்றும் வேல்மாறல் வழிபாடு. இந்த தலைப்பில் இருக்கிற மாதிரியே இந்த வழிபாட்டில் கலந்துக்கிட்டோம்னு சொன்னால் அது நிச்சயமாக வாழ்வை மாற்றும். இதற்கு சாட்சி எத்தனையோ மெய்யன்பர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வழிபாட்டிலையும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். அந்த கலந்துட்டு போகிற ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா,
உள்ளே வரும்போது இருந்த பாரம் வெளியே போகும்போது இல்லை, மனசே நிறைவாயிருது. ஏதேதோ நினச்சிட்டு வந்தோம், ஆனால் எதையும் சொல்கிறதுக்கு எங்களுக்கு வார்த்தை இல்லை. முருகனை பார்த்தோங்கிற அந்த மெய்யுணர்வோட வெளியே போகக்கூடிய அதிசயம் இந்த வழிபாட்டில் நடக்குது. அதுவும் இந்த மண்ணில் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்க எத்தனை நாடுகள் எத்தனை நகரங்கள் இருந்தாலும் உலகத்தில் மணிரத்னமாக திகழக்கூடியது நம்மளுடைய தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு ரத்னமாக திகழக்கூடியது நம்மளுடைய செட்டிநாடு பகுதி. எத்தனையோ அடியார்கள், எத்தனையோ ஜாம்பவான்கள் பிறந்த இந்த அற்புதமான மண்ணில் வாழ்வை மாற்றும் வேல்மாறல் வழிபாட்டை நடத்துவதில் மிகவும் பெருமை கொள்கிறது எங்களுடைய வாழ்வை மாற்றும் வேல்மாறல் அறக்கட்டளையினுடைய நடத்தக்கூடிய வேல்மாறல் சேவா அறக்கட்டளை. இந்த வேல்மாறல் வழிபாடானது எந்த மந்திரத்தின் அடிப்படையில் நடக்குதுன்னா, வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள்ங்கிற மகான் அருளி செய்த வேல்மாறல்ங்கிற மகா மந்திரமும் வாழ்வை மாற்றக்கூடிய திருப்புகளும் மட்டுமே அடிப்படையாக வைத்து நடக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. இந்த வழிபாடு இன்று காலை சரியாக 5 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், சுப்பிரபாத சேவை, சத்ரு சம்ஹார திரிசதி, லலிதா நவரத்ன மாலை போன்ற அற்புதமான பதிகங்களோடு இந்த அற்புதமான வழிபாடு தொடங்கி இருக்கிறது. குறைந்தபட்சம் 2000 அடியார்களுக்கு மேல் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்வார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஏன்னா இதை ஆரம்பிக்கும் போதே இதுக்கு கிடைத்த வரவேற்பு எண்ணில் அடங்காதது. இது அத்தனையும் தாண்டி இந்த வழிபாட்டில் ஒரு சூற்றம் என்னென்னா, முருகப்பெருமான் இதில் பிரத்யட்சமாக தெரிவார். அது ஒவ்வொருத்தரும் கண்கூட பார்க்க முடியும். இந்த அற்புதமான வழிபாட்டை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நலன் தரும் சாய்பாபா திருக்கோவில் தேவனஸ்தானத்திற்கும் வேல்மாறல் சேவா அறக்கட்டளைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை மிக அற்புதமாக பதிவு செய்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் நகரத்தார்களுக்கும் சென்று செலுத்தக்கூடிய நகரத்தார் டிவிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், முருகாச்சரணம். எங்களுக்கு அடிப்படை பக்தர்களுக்காக ஒரு சின்ன விளக்கம். இப்போ நாங்கள் முற்றோதல் நிறைய நாங்கள் இங்கே செஞ்சிட்ருக்கோம். அதை பற்றி எங்களுக்கு தெரியும். வேல்மாறல்னா என்ன வழிபாடு என்னங்கிறத பற்றி டீட்டெயில் சொன்னீங்க. ஒரு அடிப்படை பக்தர்களுக்கு தெரிகிற மாதிரி விஷயம். அதாவது பொதுவாகவே மந்திரம்னு சொன்னால் மனதில் இருந்து உதித்த வார்த்தை அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கலாம். யார் மனதிலிருந்து உதித்த வார்த்தைனா, இறைவனை கண்ட மனிதர்களுடைய இதயத்தில் அவர்கள் இறைவனை எப்படி பார்த்தார்களோ அப்படியே அது பதிவு செய்து வைக்கக்கூடிய வாக்கியத்திற்கு மந்திரம்னு பேர். மந்திரத்தை பாராயணம் செய்யக்கூடிய அத்தனை அடியார்களை மந்திரம் காப்பாற்றும். இறைவனோடு பேசக்கூடிய மொழி வழிக்கு பெயர் மந்திரம். அது எந்த மொழியில் இருந்தாலும் அந்த மொழிக்குண்டான ஆற்றலை அந்த மனிதருக்கு அது கொடுக்கும். அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம தேவாரம், திருவாசகம், திருப்புகள் நிறையா பாராயணம் பண்ணுறோம். இந்த வேல்மாறல் அப்படிங்கிறது அருணகிரிநாத பெருமான் திருவகுப்புன்னு ஒரு மந்திரம் கொடுத்துருக்கிறார். அதில் வேல் வகுப்பு அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கிறது. அதாவது வேலினுடைய பெருமைகளையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம். இந்த வேல் வகுப்பில் அருணகிரிநாதர் சொல்லக்கூடிய சில சூட்சுமமான உண்மை என்னென்னா, முருகப்பெருமான் வேறு, வேல் வேறு கிடையாது, இருவரும் ஒருவர் தான். உதாரணத்துக்கு சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய வழிபாட்டில் உன்னதமான வழிபாடு சிவலிங்க வழிபாடு. அம்பாளுடைய வழிபாடில் உன்னதமான வழிபாடு மகாமேரு ஸ்ரீசக்கர வழிபாடு. பெருமாளுடைய வழிபாட்டில் உன்னதமான வழிபாடு சாலிகிராம வழிபாடு. அதாவது உருவம், அருவம், அருவுருவம்னு 3 வடிவங்கள் நம்மளுடைய இறைவனுக்கு இருக்கிறது. கண்ணுக்கு தெரியக்கூடியது, கண்ணுக்கு தெரியாதது, கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமல் அரூப நிலையில் இருக்கக்கூடியது. இது 3ம் கலந்த வடிவம்தான் முருகனுடைய வேல். அது ஆயுதம் கிடையாது. அதாவது ஆயுதம்னா பிறரை தாக்குவதற்கோ நம்மளை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் பயன்பட்டால் அது ஆயுதம். ஆனால் முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடியது ஆயுதம் கிடையாது. அது எதுன்னா, நல்லவனை பாதுகாப்பதற்கும் தீயவனை நல்லவன் ஆக்குவதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஞானம். ஒரு மனிதன் தவறான வழியில் போகும்போது அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுடைய அறிவே அவன்கிட்ட சொல்லு, நீ போகிற பாதை தவறு அப்படின்னு. அப்படி சுட்டி காட்டக்கூடிய அறிவு ஞானத்தினுடைய ஒரு பகுதி. அந்த மொத்த மெய்ஞானத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடியது முருகனுடைய வேல். இந்த வேலை யாரெல்லாம் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சாதாரண அறிவை காட்டிலும் மெய்ஞான அறிவு வேலை செய்யும் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் இதில் பதிவு பண்ணுறார். துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதற் அறக்கலையும் எனக்கும் ஓர் துணையாகும். அதாவது யாரெல்லாம் இதை தினந்தோறும் பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நெருங்கி இருக்கக்கூடிய பகை. யாருக்கு யார் பகை? அவனுக்கு அவனே சத்ரு. யாரும் ஒருத்தரை கெடுக்க முடியாது. அவங்களுடைய எண்ணம் தான் ஒருத்தர் உயர்த்துது, அவங்களுடைய எண்ணம் தான் ஒருத்தரை தாழ்த்துது. அப்போ இந்த எண்ணம் எங்கிருந்து வருது? கர்மவினையிலிருந்து வருது. கர்மவினை தான் நம்மளுடைய அடுத்த பகை. அந்த அடுத்த பகையை அறுத்தறியக்கூடிய ஆயுதம் முருகனுடைய வேல்.
அந்த வேலை தினந்தோறும் பூஜை பண்ணால் வேல் தானாக நமக்கு வரும். இந்த வேல் எப்படி வருமா? தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்திரவு பகற்றது துணையதாகும். எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் வேல் வரும். இப்பேற்பட்ட சூட்சுமங்கள் எல்லாம் அடக்கி வேல் வகுப்புன்னு அருணகிரிநாதர் அருளி செய்தார். பிற்காலத்தில் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளினுடைய கனவிலே போய் முருகன் உத்தரவு கொடுக்கிறார், இந்த வேல் வகுப்பை எல்லா மாந்தர்களும் மனமுருகி பாராயணம் செய்யக்கூடிய வகையிலே ஒரு அற்புதமாக மந்திரமாக மாற்றுன்னு உத்தரவு கொடுத்தார். அவர் மாற்றுன்னு கொடுத்ததை உத்தரவாக எடுத்துக்கொண்டு இந்த வேல் வகுப்பினுடைய நிறைவு பகுதியாக இருக்கக்கூடிய முடியாக இருக்கக்கூடிய மந்திரம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. அந்த மந்திரத்தை மையத்தில் வைக்கிறார். மித்த மந்திரங்களையே சுற்றி அடுக்கிறார். அது எப்படின்னா முருகனுடைய எந்திரம் மாதிரி ஆறுங்கிற அந்த 6 சட்கோணங்கள் இருக்கக்கூடிய ஒரு எந்திரமாக வார்த்தைகள்லையே அதை உருவாக்குறார். மாற்றி வெச்சங்காட்டி இதுக்கு வேல் மாறல் மகாமந்திரம்னு திருநாமம் வந்தது. இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தினுடைய சூட்சம் என்னென்னா, ஒரு மந்திரத்தை ஒரு தடவை சொன்னால் பலன் கிடைக்காது. அது எத்தனை தடவை சொல்லணுன்னா அந்த ஆத்மா பக்குவம் அடைகிற வரைக்கும் சொல்லணும். அது எத்தனை, அதுக்கு தான் நம்ம சமய பெரியவர்கள் ஒரு எண்ணிக்கை வச்சு கொடுத்துருக்குறாங்க. 108, 1008, 1,08 கோடி அப்படின்னு போய் எவ்வளவு தூரம் மந்திரத்தை உருபோடுறோமோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே ஆற்றல் பெருகும். அது அந்த ஆற்றல் எதை பொறுத்து இருக்குன்னா அந்த ஆத்மாவினுடைய தகுதியும் வினையை பொறுத்த தகுதியும் இருக்குது. அப்படி பொதுவாக ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விதி. இப்போ இந்த 108 தடவை சொல்கிற மாதிரி திருத்தணியில் உதித்தருளுங்கிற மகாமந்திரத்தை முதல்ல 20 தடவையும் நிறைவில் 20 தடவை உள்ளுக்குள்ளே 64 தடவை அதுக்குள்ளே ஒரு 4 தடவை மொத்தம் 108 தடவை சொல்கிற மாதிரி இந்த மகாமந்திரத்தை உருவாக்கி கொடுத்தார். இதில் பேரே வேல் மாறன் இருக்குது. நம்மளுடைய போற்றுதலுக்குரிய குருநாதர் வாரியார் சுவாமி சொல்லுவார், வேல்மாறல்னு ஏன் திருநாமம் வந்ததுன்னா படிக்கிறவன் வாழ்க்கையெல்லாம் மாற்றிடும், அதனால் அதுக்கு வேல்மாறல்னு வந்துச்சும்பார். அதனால் இதை பாராயணம் பண்ணால் நிச்சயமாக ஒருத்தருடைய தலையெழுத்தை அது மாற்றும். இந்த ஆற்றல் மிக்க வேல்மாறல் மகாமந்திரம் சமீபத்தில் தான் நிறையா அடியார்கள் பாராயணம் செய்வதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அப்படி கிடையாது. என்றைக்குமே சூரியனை மேகம் மறைத்ததுன்னு சொன்னால் சூரியன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது மேகங்கள் மறைத்து இருந்தது, சூரியன் என்றைக்கும் இருந்தது. இந்த வேல்மாறல் மகாமந்திரம் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுடைய காலம் தொட்டு பல அடியார்கள், பல ஆயிரம் அடியார்கள், அவங்க யாரெல்லாம் முருக பக்தர்களோ, அதாவது முருகனை உபாசிக்கக்கூடிய தீவிரமான அடியார்கள், அவங்களுடைய வீட்டில் இதை மறைமுகமாக வச்சு பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப தீவிரமான பரம்பரை முருக அடியாட்டெல்லாம் போனீங்கன்னா நிச்சயமாக அவங்க வீட்டில் அந்த புத்தகம் இருந்திருக்கும். இதை சமீப காலமாக முருகனுடைய திருவருள்னால் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அடியார்கள் இதை எடுத்து பாராயணம் பண்ணணும்னு கொண்டு வந்து முருகனுடைய உத்தரவின் பேரால் எப்படி திருவாசகம் முற்றுவதலோ, எப்படி திருப்புகழ் முற்றுவதலோ, அதே மாதிரி வேல்மாறல் மற்றும் திருப்புகழ் வழிபாடு என்ற ஒரு அற்புதமான வழிபாட்டை முருகன் உருவாக்குவதற்கு எங்களுக்கு அருள் பிச்சையிட்டார். அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மந்திரத்தை பாராயணம் என்ற ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் முருகனை கண்டோம், எங்கள் வாழ்க்கை மாறி இருக்கிறது. இதில் இன்னொரு அதிசயம் என்னென்னா, இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணால் முயற்சியே இல்லாமல் வீட்டுக்கு வேல் வரும். நீங்கள் முயற்சியே பண்ணலைனாலும் தானாக வீட்டுக்கு வேல் வரும். இத்தனை அதிசயங்கள் உள்ளடக்கியது இந்த அற்புதமான வேல்மாறல் மகாமந்திரம். இதை அத்தனை அடியார்களும் செவ்வாய் வெள்ளி கந்தசஷ்டின்னா இந்த அடுத்த ஒரு 10-15 நாளில் கந்தசஷ்டி வரப்போகுது. இந்த 6 நாட்கள் பாராயணம் பண்ணணும்னா நிச்சயமாக முருகனுடைய திருவருள் பரிபூரணமாக கிடைக்கும். நன்றி. முருகாச்சரணம். நன்றி. நன்றி. ஆத்தங்குடியில் இருக்கின்ற நலம் தரும் சாய்பாபா ஆலய நிகழ்வுகள் ஏற்கனவே நமது தொலைக்காட்சியில் கிட்டத்தட்ட 5-6 நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி உலகெங்கும் இருக்கக்கூடிய நகரத்தார்களும் தமிழ் கூறும் நல்லுலகத்தாலும் மிக பிரமாதமாக ரசிக்கப்பட்டது. அந்த வகையில் இப்பொழுது இந்த நலம் தரும் சாய்பாபா ஆலயத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு வழிபாடு வேல்மாறல் வழிபாடு. அந்த வழிபாட்டை வேல்மாறல் சேவா சங்கத்தை சேர்ந்த நமக்கு மதிப்பிற்குரிய விஜயகுமார் ஐயா அவர்கள் தலைமையில் நடக்க இருக்கின்றது. அந்த நிகழ்வுகளை அத்தனையும் நமது ஆத்தங்குடி சண்முக மன்னன் அவர்களும் அனுசா ஆட்சி அவர்களும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த நிகழ்வுகளை பற்றி இப்பொழுது நம்மிடம். வணக்கம். நகரத்தார் டிவி நேயர்களுக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்கள் இதை எல்லா நகரத்தாருக்கும் எங்களோட எல்லா நிகழ்ச்சியும் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி என்ன. அப்புறம் இன்றைக்கி இந்த வேல்மாறல் பூஜையை நான் கோயம்புத்தூரில் இருக்கிற வேல்மாறல் சேவா அறக்கட்டளையே விஜயகுமார் ஐயாவை அணுகினேன் முதல்ல. ஸோ அவங்க சரி பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா இது பாபா கனவில் என்கிட்ட சொல்லி நான் வேல்மாறல் படித்தேன் 48 நாள்.
சொன்னதுக்கப்புறம் நான் படித்தேன். இது 3வது முறையாக 48 நாள் விரதம் இருந்தேன். நான் ஒரு சில வேண்டுதல் வச்சுருந்து அதுக்காக நான் இருந்தேன். அந்த வேண்டுதலும் நிறைவேறிடுச்சு, நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதுக்காக இந்த வேல்மாறல் வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மகிழ்ச்சியை எல்லாரும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் இதை ஏற்பாடு பண்ணணும்னு கேட்டேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் எங்களோட டீம் உங்களை வந்து கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஐயா வந்து என்கிட்ட பேசினாங்க. அப்போ அவங்க வெளிநாட்டுக்கு அமெரிக்கா போகிறதா பிளானில் இருந்தாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணுவோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க டீம் வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க, எப்போதுமே எங்களை தான் அன்றைக்கி டேட் வாங்கி ஐயா நாங்கள் கேட்போம், இதுதான் தலைகீழாக அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்திருக்கிறீங்க, ஸோ நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த டேட்டு பார்த்து கொடுத்தாங்க. ஸோ இவ்வளவு சிறப்பாக அது வந்து இவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியல, கனவு மாதிரி இருக்குது எல்லாமே. இன்றைக்கி ஒரு 2500 பேர் கூடியிருக்கிறாங்க இந்த இடத்துல. ரொம்ப சிறப்பாக எல்லாம் விஜயகுமார் ஐயா இதை வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு க்ரௌடு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. 2500 பேர் வந்தாங்க. காலையிலேருந்து யாருமே அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியாகவே இல்லை. எல்லோரும் ஒரு ஃபோன் கால் கூட எடுக்காமல் அவங்க அந்த ஃபங்க்ஷனில் அப்படி எல்லாருமே என்க்ராஸ் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறது. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து சிறப்பான வழிபாடுகளை எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு வழிபாடு வச்சிட்ருக்கீங்க. வருஷம் நாங்களும் வந்து வருஷாபிஷேகம் அந்த இன்னும் 2-3 நிகழ்வுகளுக்கு வந்தோம். அடுத்து என்ன வழிபாடு வைக்க போகிறீங்க, அதை பற்றியும் சொல்லுங்கள். இல்லை, இப்போ அடுத்தது ஐயப்பன் பூஜை வைக்கலான்னு ஒரு இப்போ தான் திடீர்னு தான் தோணுச்சு, இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில். ஸோ அடுத்த வருஷம் நான் ஐயப்பன் கோயிலுக்கு போகலான்னு இருக்கிறேன். ஸோ அதை ஒட்டி நம்ம ஐயப்பன் பூஜை இங்கே ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறோம். அது எல்லாம் ஐயப்பன் அருளால் அது எல்லாம் வரணும், நடக்கணும், அவ்வளோதான். பாபா கோவில் வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியணும், ஏன்னா இது கிராமத்தில் இருக்குது. அதனால எல்லாருக்கும் தெரியாது. அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அதை வந்து பெரிய முயற்சி எடுத்து எல்லா நிகழ்வுகளையும் அதுவும் ஆன்மீகமாக கொண்டுட்டு போய் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். எல்லோரும் இங்கே வந்து வேண்டணும். இங்கே வேண்டுறது நடக்குது, இப்போ நல்லபடியாக நடக்குது. பாபா கிட்ட வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது. அவரோட கண் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு வர்றவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால எல்லாருமே வேண்டிக்கிட்டு இங்கே பாபா கிட்ட அது எல்லாம் நடக்கணும். நடந்தோடனே அவங்க இங்கே வரணும். இதுதான் எங்களோட ஆசை, வேறு எதுவும் எங்கள்கிட்ட இல்லை. உங்களுடைய ஆன்மீக பணி சிறக்க, தொண்டு சிறக்க எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் உங்கள் டிவி வந்து எங்களை நகரத்தார் டிவி வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கறதுக்கு ரொம்ப சிறப்பான நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சேவை வாழ்க வளமுடன், இன்னும் நல்லா சிறப்பாக வரணும் உங்கள் டிவி. முருகனுக்கு அரோகரா, வேலாயுத சுவாமிக்கு அரோகரா. அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். நமது வேல்மாறல் சேவா அறக்கட்டளை மற்றும் ஆத்தங்குடி சாய்பாபா ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தும் இந்த வாழ்வை மாற்றும் திருப்புகள் மற்றும் வேல்மாறல் வழிபாடானது இங்கு வெகு விமர்சையாக நடக்க உள்ளது. இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள இருக்கின்ற முருக பக்தர்கள், அடியார்கள் மற்றும் நமது திரு அடியார்கள் கூட்டம் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது வேல்மாறல் சேவா அறக்கட்டளை. இந்த நிகழ்ச்சி வேல்மாறல் சேவா அறக்கட்டளை சார்பாக பல ஊர்களில் சென்று பல நாடுகளிலும் இந்த நிகழ்ச்சியை விமர்சையாக நடத்தியுள்ளோம்.
அதனைத் தொடர்ந்து இன்று இந்த காரைக்குடி மண்ணில் நாம் அனைவரும் முருகனின் திருப்பாதத்தில் அமர்ந்து முருகனுக்கு பிடித்தமான திருப்புகள் மற்றும் வேல்மாறல் அனைத்தையும் துதித்து முருகன் அருளை பரிபூர்ணமாக பெற நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடி இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் வந்துள்ள அனைத்து அடியார்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது வேல்மாறல் சேவா அறக்கட்டளை மற்றும் ஆத்தங்குடி சாய்பாபா பவுண்டேஷன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களையும் விரிவான வரவேற்புரையை வழங்குவதற்காக ஆத்தங்குடி சாய்பாபா பவுண்டேஷன் சார்பிலிருந்து அழைக்கிறோம். முருகாசரணம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து முருக பக்தர்களுக்கும் சாய்பாபாவின் அடியவர்களான சாய்பாபாவை எப்பொழுதும் அனுதினமும் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் சான்றோர்களுக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் சேவா அறக்கட்டளை சார்பு மூலமாகவும் எங்களது ஆத்தங்குடியில் உள்ள நலம் தரும் சாய்பாபா கோவிலின் பவுண்டேஷன் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் நாங்கள் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். கதிர்வெடித்து பிளம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் வரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளே நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்ந்து வரும் ஒன்புகழ் சேர் தன்புகளவர் தன்னை வணங்குகிறோம் என்ற கண்ணதாசனின் தமிழ்தாய் வாழ்த்தை கூறி நான் எனது உரையை தொடங்குகிறேன். நடை பயிலும் போதே கொடை பயின்றவர்கள் நகரத்தார் என்றால் மிகையாகாது. சிந்துவெளி புகழ் காத்து சீர்காத்த திறம் காத்த தென்னாடு வந்த குலமே திருவுடைய சோழனவன் செம்மன் புலவர் நாவில் திருக்கோவில் கொண்ட குலமே வந்த வழி மறவாது வாய்மை சொல் தவறாது வாழ்வாங்கு வாழ்ந்த குலமே வாலிபமும் மதவெறியும் வளர்ந்தோங்கி வாழ்ந்த குலமே என்று கண்ணதாசன் பாடியிருக்கிறார். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்பவர்கள். இந்த நலம் தரும் சாய்பாபா கோவிலை நிறுவியவர்கள் திரு சண்முகம் செட்டியார் அவர்கள். கிட்டத்தட்ட 1.25 கோடிக்கு மேல் செலவழித்து இந்த கோவிலை கட்டியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆக போகிறது. அவர்கள் உயர் திரு சண்முகம் செட்டியார் அவர்கள் மிகப்பெரிய வசதி படைத்தவர் இல்லை, ஆனால் சிந்தனையில் மிகப்பெரிய செல்வந்தர். பார்த்தவுடன் நேசிக்க தோன்றும் உருவம், ஆனால் பழகினால் பூஜிக்கப்பட வேண்டிய ஒரு சிறந்த மனிதர். அவர்களும் அவர்களது துணைவியார் திரு அணு ஆட்சி புன்னகையை, கண்ணீரை, அனுபவங்களை, அனுமானங்களை, விருதுகளை, விரக்திகளை நேற்றைய பொழுதிலும் இன்றைய பொழுதிலும் தனக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக எடுத்துக்கொண்டு நலம் தரும் சாய்பாபா கோவிலுக்காக அயராது பாடுபடும் அன்பு உள்ளம் அவர்களது உள்ளம். பொறாமை, குற்றச்சாட்டு, வதந்தி இவைகளையெல்லாம் பாராட்டின் மறு வடிவம் என்று எடுத்துக்கொள்ள பழகியவர் அவர். உங்களிடம் எங்களுக்கு பிடித்த முதல் விஷயம் உங்களது தொண்டு மனப்பான்மை. அதைவிட மிகப்பெரிய விஷயம் உங்களது தன்னம்பிக்கை. ஓரத்து அலைகளை உதாசீனம் செய்துவிட்டு சமுத்திரத்தில் குதிக்கும் சாமர்த்தியம் உமது சாமர்த்தியம். சுதிமாறாத சுறுசுறுப்பு, காற்றில் ஆடும் கீற்றாய் ஒவ்வொரு கணமும் உற்சாகம், உங்களது சிரித்த முகம், தெளிவான அறிவு நலம் தரும் சாய்பாபா கோவில் கட்டுவதற்கு இவர்கள் இருவரும் சேர்ந்து இவர்களது சிறந்த உள்ளம்தான் இந்த கோவிலை நிறுவ வைத்தது என்றால் அது மிகையாகாது. அவர்களை முதலில் சேவா அறக்கட்டளை சார்பிலும் நலம் தரும் சாய்பாபா கோவில் சார்பிலும் அவர்களை முதலில் பெருமைப்படுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். திரு நீதிபதி கோபுரம் திரு சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் எங்களது விழாவிற்கு வருகை தந்து மிகச்சிறப்பாக பேசி எங்கள் அனைவரின் உள்ளத்தையும் கவர்ந்தவர். கிட்டத்தட்ட 1100 கிலோவுக்கு மேல் கேக்கு ராமநவமி என்று அவர்கள்தான் வெட்டி சிறப்பு செய்தார்கள். இங்கு கிட்டத்தட்ட 1500 பேர் இங்கு வருகை தந்து மிகச்சிறப்பாக அந்த விழா நடந்தது.
எதிராளி யாரையும் அன்பு பேச்சால் அனைவரையும் உட்கார வைத்துவிடும் மிகச்சிறந்த மனிதர் திரு சொக்கலிங்கம் ஐயா அவர்கள். கொஞ்சம் கூட சோர்வே இல்லாத ஒரு மனிதர், சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர், சுவையான பேச்சுக்காரர், உலகம் சுற்றி மிகச்சிறந்த வாலிபர், உண்மையாய் வாழும் உயர்ந்த உத்தமர் என்றால் மிகையாகாது. இவையெல்லாம் சேர்ந்து சொன்னால் அவர்கள்தான் திரு சொக்கலிங்கம் ஐயா. லட்சம் வழக்குகளுக்கு மேல் தீர்ப்பு கூறியவர் திரு சொக்கலிங்கம் ஐயா அவர்கள். அரை காசு கூட லஞ்சமாக வாங்காத கரைபடியாத மிகச்சிறந்த கைக்கு சொந்தக்காரர் திரு சொக்கலிங்கம் ஐயா என்றால் அது மிகையாகாது. உங்களை வரவேற்பதில் நாங்கள் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். எதிர்கால மக்களுக்கு ஒரு உதாரண மனிதராய் இந்த உலகிற்கு காட்டுவதில், உங்களை உதாரணம் காட்டுவதில் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். பூமியை போல நிற்காமல் சுற்றி கொண்டே இருக்கின்ற சுறுசுறுப்பு தேடி அல்லவா அவர்கள். ஒரு படைப்பாளன் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டது உங்களிடம்தான். கல்வி மனிதனை நவீனப்படுத்துகிறது, புது புது அறிவு மனிதனை புடம்போடுகிறது. சுவாசிக்கிற வரைக்கும் இரத்தம் சுத்தம் செய்யப்படுகிறது. விலாசம் வேண்டும், ஆனால் விளம்பரம் தேவையில்லை என்பதை மனதில் கொண்ட ஒரு மிகச்சிறந்த மாமனிதர் அவர். அவர்களை எங்களது நலம் தரும் சாய்பாபா கோவில் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் திரு சேவா அறக்கட்டளை சார்பாகவும் இந்த விழாவிற்கு குத்து விளக்கேற்றி இந்த விழாவை துவங்கி வைப்பதற்கு வருக வருக என்று நாங்கள் வரவேற்பதில் மிகுந்த பெருமை கொள்கிறோம். இந்த சேவா அறக்கட்டளையின் மிகச்சிறந்த தலைவர் திரு ரா விஜயகுமார் ஐயா அவர்கள் காலையில் 5 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் என்று ஒரு தரிசனம் முருகனுக்கு மிகச்சிறப்பான முறையில் நடந்தது. அது நாங்களெல்லாம் பார்த்துருக்கவே வாய்ப்பே கிடையாது. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதில் ஒரு சின்ன குறை கூட யாருமே சொல்ல முடியாது. அவ்வளவு விளக்கினுடைய ஜோதிமயம். அதற்கு பிறகு அவர்கள் 6 முகத்திற்கும் 6 விதமான நெய்வேத்தியம் வைத்து ஒவ்வொருவராக அழகாக வந்து ஐயா அவர்கள் அப்படியே அந்த முருகனுடைய பாட்டை பாடி மிக அற்புதமாக இருந்துச்சு அந்த விஸ்வரூப தரிசனம். அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். அதை அப்படியே முருகனே நம்ம மனசுக்குள்ளே வந்து நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் அள்ளி தருவதற்காக அவர் இங்கு எழுந்தருளி இருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. ஏன்னா அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அவங்களுடைய சேவா அறக்கட்டளையில் சேவையாக மிகச்சிறப்பாக அனைவரும் பணிபுரிகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்களது நலந்தரும் சாய்பாபா கோவில் ஃபவுண்டேஷன் சார்பில் மிகச்சிறந்த நன்றியையும் பெருமையையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். மிகவும் சரியாக 14 மாதங்கள் தான் ஆகியிருக்கிறது இந்த வேல்மாறல் நிகழ்ச்சி நடக்க ஆரம்பித்து. 14 மாதங்களுக்கு 18 முறை வேல்மாறலை அவர்கள் படித்திருக்கிறார்கள். அவர்கள் செல்லாத இடமே கிடையாது. அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து போன்ற எல்லா நாடுகளிலும் முருகனின் பெருமையை மிகவும் ஒற்றுமையாக மிகவும் அழகாக எல்லா இடத்திலும் அவர்கள் முருகனினுடைய பெருமையை பாடி பரவசமடைந்து அந்த முருகனுடைய புகழை எல்லாருக்கும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அது என்ன சேவை மனப்பான்மையோடு, அதுதான் அங்கே முக்கியம். தரமானது அந்த முருகனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருள்கள் எல்லாம் எந்த ஒரு பொருள்லையும் ஒரு சின்ன கலப்படம் இல்லை. அவ்வளவு உண்மையாக அவங்க செஞ்சாங்க. அது ரொம்ப மகிழ்வாக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்கும். அது ரொம்ப நாங்கள் அந்த பன்னீருடைய வாசத்தை அவங்க கலந்ததை நாங்கள் பார்க்கும்போது அந்த இடமே அப்படியே மணத்துச்சு. நம்ம சும்மா ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கி அங்கே கொண்டு போய் கொடுக்குறதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். அது ஒன்றொன்றுலையும் சிரமப்படும் போது அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் அவங்கள்ட்ட இருந்து கண்டுக்கிட்டோம். உங்களுடைய லட்சிய நோக்கங்களில் மிக முக்கியமானது என்னவென்றால், கோயம்புத்தூரில் கட்ட இருக்கும் அழகான கல்கோவில் முருகன் கோவில் மிக விரைவில் கட்டிவிடுவீர்கள் நிச்சயமாக. ஏனென்றால் எங்களது நலந்தரும் சாய்பாபா கோவிலுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அடுத்த உங்களுடைய இலக்கு மிகச்சரியாக அது நடந்தே தீரும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தன்னை அறிந்தால் உலகத்தில் இன்பம்,
தன்னலம் மறந்தால் அதுவே பேரின்பம் என்பதை வேதவாக்காக கொண்ட உங்களை நாங்கள் வரவேற்பதில் மிகுந்த பெருமை அடைகிறோம். எண்ணுவதும் உங்களது முருகன் நினைவுதான், எழுதுவதும் முருகன் பெருமை, பண்ணுவதும் முருகன் பாட்டு, நிற்பதும் நடப்பதும் உண்பதும் உறங்குவதும் எல்லாமே முருகனுடைய செயல்தான் உங்களுடைய செயல். உங்களை நாங்கள் வரவேற்பதில் மிகுந்த பெருமிதை அடைகிறோம். கமலா பழனியப்பன் ஆட்சி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். உங்களை வரவேற்பதில் நாங்கள் மிகுந்த பெருமை அடைகிறோம். சரியாக நாங்கள் எல்லோரும் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் நீங்கள் வந்துவிட்டீர்கள். நமது பகுதியில் முருகனை பற்றி இனிமையாக அழகாக தேன் வந்து காதில் பாய்வது போல முருகனின் அற்புத குரலை முருகனை பற்றி பாடும்போது நாங்கள் ரொம்ப மகிழ்வடைவோம். பேர குழந்தைகள் முழுவதும் உங்களது தாலாட்டு பாட்டில் துயில் கொள்கின்றன என்றால் அது உண்மை. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் முருகன், அப்பன் பழனி அப்பனடா என்று பாடும் பொழுது எப்படிப்பட்ட குரல் உங்களுக்கு! அவ்வளவு அருமையாக பாடக்கூடிய ஆற்றல் நிறைந்த திரு கமலா பழனியப்பன் அவர்களை வரவேற்பதில் மிகுந்த பெருமை அடைகிறோம். அப்புறம் திரு பிச்சை குருக்கள் ஐயா அவர்கள் பேரில் பிச்சை குருக்கள் என்று வைத்து கொண்டாலும் கோடி கும்பாசங்களை கிட்டத்தட்ட நடத்தியிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் வருக என்று வரவேற்பதில் நாங்கள் மிக பெருமை அடைகிறோம். மிகுந்த நன்றி, வாழ்த்துக்கள். சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். இந்த நிகழ்ச்சியில் திருவிளக்கை ஏற்றி சிறப்பு செய்த இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு ஐயா அவர்களையும் நமது அறக்கட்டளை சார்பாக ஐயா விஜயகுமார் அவர்களையும், மேலும் நமது சாய்பாபா ஃபவுண்டேஷன் சார்பிலும் நமது வேல்மாறல் சேவா அறக்கட்டளை சார்பிலும் வரக்கூடிய பங்கேற்பாளர்கள் சார்பிலும் இந்த திருவிளக்கானதை ஏற்றி நம் மனதில் உள்ள அறியாமை போக்கும் வகையில் இந்த திருவிளக்கு ஒளி எவ்வாறு பரவுகிறதோ அவ்வாறு நமது அறியாமை நீங்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த திருவிளக்கை ஏற்றி இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிறோம். இந்த ஒரு மகத்தான நன்னாளில் நம்மளுடைய ஐயா சொக்கலிங்கம் அவர்களுக்கு நமது வேல்மாறல் சேவா அறக்கட்டளை சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. வானார்ந்த புதியின் மிசை வளர்கின்ற மண்ணே, மன்னிய மூவேந்தர்த மடி வளர்ந்த மகளே, தேனார்ந்த தீம்சூனைசால் திருமாலின் குன்றம், தென்குமரி ஆயிடனல் செங்கோல் சொல்லி காணார்ந்த தேனே கற்கண்டே தாயே தமிழே என் கண்ணே, நின் பொற்பாதம் பணிகின்றேன். மாடகூடங்கள் மல்கிய நாடு, மங்கள வாசனை மணக்கும் நன்னாடு, ஆடல் அரங்குகள் அலையெழும் நாடு, அஞ்சும் சீரடி அணங்குகொள் நாடு, காஞ்சும் தமிழ் இசை பொங்கிடும் நாடு, மாநாடு எங்கள் செட்டி நாடு, மாநாடு எங்கள் செட்டி நாடு. செட்டிநாட்டின் அழகிய ஊர்களில் ஒன்றாம் ஆத்தங்குடியில் இன்று நலம் தரும் சாய்பாபா ஃபவுண்டேஷனும் கோவையில் நிறுவனம் கண்டு இன்று உலகெல்லாம் பரவி எங்கள் தமிழ் முருகனின் புகழை பறைசாற்றி பாடி வரும் சேவல் மாரத்தினுடைய வேல்மாறல் நிறுவனத்தின் சேவா அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் என் அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்களுக்கும், இங்கு அவர் உடன் வந்திருக்கின்ற அங்குள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும், இங்கு வந்திருக்கின்ற அனைவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இன்று இந்த விழா திருப்புகழ் விழா, திருமுருகன் விழா, வேல்மாறல் விழா, இவற்றிற்கெல்லாம் அப்பால் இது ஒரு வெற்றி விழா. செந்திலில் முருகன் இருமுறை கோவிலிலிருந்து வெளியே, சண்முகப் பெருமான் கோவிலிருந்து ஆவணி திருநாள் மாசி திருநாள் 2 முறையிலும் வெளியில் வருவார். அப்படி வருகின்ற போது
எப்போது அவர் பச்சை சாத்தி கொண்டிருக்கிறாரோ அதை தரிசனம் செய்தால் கண்டிப்பாக வெற்றி 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 மேல் வெற்றி. அதனால்தான் முதலாக நமது பகுதிக்கு அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்கள் தன்னுடைய கோஷி கானத்தோடு வந்து வேல்மாறலை அதனுடைய சிறப்பை நிறுவ வந்த வேளை, பாட வந்த வேளை, பரப்ப வந்த வேளை, திருமுருகன் செந்திலாண்டவன் சண்முகர் இங்கு பச்சை சாத்திய கோலத்திலே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒன்றை சொல்லிவிட்டு துவங்குகிறேன். 1-7 முதல் 7-7 வரையில் யாகசாலையில் இருந்த சண்முக பெருமானும் செந்திலாண்டவனும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் கண்டார்கள். அந்த கும்பாபிஷேகம் கண்டபோது அந்த 7 நாட்களும் அனைத்து நேரத்திலும் யாகசாலை கொட்டகையில் சண்முகநாத பெருமானோடு பக்கத்தில் என்னை வைத்து கொண்டார். இந்த சொக்கலிங்கத்தை என்பதை முதலில் சொல்லிக் கொள்கிறேன். 7 நாட்களும் அந்த 50 மணி நேரம் அங்கே இருந்தேன். எல்லா ஆதீனங்களும் வந்தார்கள் சென்றார்கள். ஆனால் அவர் என்னை மட்டும் பக்கத்திலே வைத்து கொண்டார். அதே போல் 11ஆவது காலம் செந்திலாண்டவன் எனக்கு ஒதுக்கி தந்தார். அந்த பத்திரிகையில் என் பெயர் போடப்பட்டிருக்கிறது. முருகனுக்கும் எனக்கும் உள்ளது தொடர்பல்ல, முருகனுக்கும் எனக்கும் உள்ளது உறவு உறவு உறவு. அதனால்தான் முருகன் என்ன முடிவு செய்தார், நமது பொடியனை இங்கு அழைத்து இதை துவக்கி வைக்க வேண்டும் என்றுதான் இந்த பொடியனை இங்கு அழைத்தார். அனுபவத்தில் சிறியவனை அழைத்தார். இந்த விழா ஒன்று திருப்புகழ், இன்னொன்று வேல்மாறல். தமிழ் இனம் முதலிலே வணங்க துவங்கியது வேலைத்தான். குறிஞ்சியில் இருந்த முருகன் எல்லா இடங்களிலும் குமரனாக மலையெல்லாம் காட்சி கொண்டிருந்தாலும் அவன் முதலாக அங்கிருந்தவர்களும் எல்லோரும் வணங்கியது வேலைத்தான். நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு விரிந்தது, பரந்தது, உயர்ந்தது, சிறந்தது. அதனுடைய பொற்காலம் சங்ககாலம். அதில் 10 பாட்டு 8 தொகை. அதில் 10 பாட்டில் முதல் பாட்டு திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் பெருமான் வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி கொழித்தவேல் கொற்றவேல் சோர்வார்புங்குன்றும் துடைத்த வேல் உண்டே துணை என்று 1ஆம் நூற்றாண்டில் சங்க காலத்திலேயே தன் திருமுருகாற்றுப்படையிலே அறுதியிட்டு சொன்னார். வேல் உண்டே துணை என்றார். இதுதான் ஆரம்பம். அதன் பின்பு நம்முடைய இப்போ கந்தசஷ்டி கவசம் படிக்கிறோம். கந்தசஷ்டி கவசத்தில் ஒவ்வொரு உறுப்பையும் சொல்லி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு வேலை சொல்லி அந்த வேல் காக்க என்று தான் எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் ஒவ்வொன்றையும் அது காக்க வேண்டும் என்பது பொருள். திருப்புகழ் 7 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அருணகிரியார் 16,000 பாடல்கள் எழுதினார். இந்த 16,000 பாடலில் நமக்கு இன்று கிடைத்தது 1332 பாடல்கள் தான் இன்று கிடைத்தன. இந்த அருணகிரியால் பாடிய பாடல்களில் ஒன்றே ஒன்று முத்தான பாடல். ஏனென்றால் திருப்புகழ் விழா என்று கண்டிருக்கிறது. ஏறுமையில் ஏறிவிளை ஆடுமுகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்குமுகம் ஒன்று, குண்டுருப வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசன் அமர்ந்த பெருமாளே என்றார். இந்த 6ஐயும் சொல்லிவிட்டு ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் என்றார். அப்படி என்றால் அதற்கு என்ன பொருள்? ஒவ்வொரு முகத்திற்கும் ஒரு விஷயத்தை சொன்னார். ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்று, எப்போதும் இந்த இளமையாக இருப்பது, சூரனை வதைப்பது, வெற்றி கொள்வது. இந்த 6 விஷயங்கள் உன்னுடைய 6 முகத்தை காட்டுகின்றன. அந்த 6 பொருளையும் எனக்கு தர வேண்டும் என்றார். இந்த அருணகிரியார் பாடியது 21 வகுப்பு. அந்த 21 வகுப்புகளில் ஒரு வகுப்பு வேல் வகுப்பு. அந்த வேல் வகுப்பு தான் இந்த வேல்மாறலின் அடித்தளமே. இந்த வேல்மாறல் என்பதற்கு
சச்சிதானந்த சுவாமிகள் இந்த வேல் வகுப்பை கையில் கொண்டு, வேல் வகுப்பு 16 பத்தி, அதை கையில் கொண்டு அதை 108 முறை வேல் வேல் என்று வருகிறவாறு வேலின் சிறப்பை புகழை நமக்கு தருகின்ற பலனை எல்லாம் 108 முறை இருக்கின்றவாறு எழுதியிருக்கிறார். அதனால் தான் மாறல், வேல் மாறல் என்று அதற்கு பெயர். அதற்கு நான் கண்ட பெயர் என்ன தெரியுமா? எனக்கு தோன்றுகிற விளக்கம், நகரத்தார் பெருமக்கள் மாறல் என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவார்கள். இந்த பணத்தை என்ன செஞ்சிய, அவங்க நாச்சியை இப்போ மாறலாக கொடுத்து வச்சுருக்கேன் பாரு, இந்த விஷயத்தை எப்படி செய்ய போறிய, அவங்க மாறலாக செய்யலாம்னு இருக்கேன் பாரு. மாறல் என்றால் வழியாக, மூலமாக, த்ரூன்னு அர்த்தம். இப்போ வேல் மாறல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முருகனிடத்திலே நாம் சொல்ல வேண்டிய கோரிக்கையை, பக்தியை, நம்முடைய எல்லாத்தையும் வேலின் மூலமாக சொல்வது. இதுதான் வேல் மாறல், வேல் மூலமாக தெரிவிப்பது. இந்த வேல் மாறல் சச்சிதானந்த சுவாமி ஒரு 5 நிமிடத்தில் அவரை பற்றி சொல்லிவிடுகிறேன். சச்சிதானந்த சுவாமியும் முருகனும், முருகன் எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே தன் இவ்வளவு ஒரு பக்தி எப்படி அவருக்கு வந்தது, அதாவது தம்பி விஜயகுமாருடைய அனுபவம் தான் என்ன அனுபவம். முருகன் பேசுவாரா என்றால் பேசுவார். அதை அனுபவிப்பதற்கு இன்ட்யூஷன் என்று உண்டு, உள் உணர்வு ஒன்று உண்டு. உள் உணர்வு சரியாக இருந்தால் அவன் பேசுவதை உணரலாம், சிரிப்பதை உணரலாம், கோபப்படுவதை உணரலாம், அனைத்தையும் உணரலாம், அப்படி சந்தோஷிக்கலாம். ஆமாம், 1,00,000 தீர்ப்பு சத்தியமாக நான் சொன்னதில்லை, சத்தியமாக முருகன் சொன்னது. கையெழுத்து மட்டும் அடியேன் கையெழுத்து, எனக்கு அவனுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டு. சொக்கலிங்க தான் எல்லாம் சொன்ன ஊரில் எல்லாரும் சொல்லணும், நீ தீர்ப்பை சொல்லணும், கையெழுத்து மட்டும் நான் போடுவேன். இதான் எங்களுக்குள்ள ஒப்பந்தமே. இந்த சச்சிதானந்த சுவாமிகள் அர்த்தநாரி, இப்போ இவர்கள் எல்லோரும் பாடப்போகிறார்கள், ஆனால் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல மாட்டார்கள், அதுக்கு உள்ள நேரம் இல்லை, விஷயம் இல்லை. அர்த்தநாரி என்று பிராமணர், இவர் மைசூர் மகாராஜாட்ட சமையல் செஞ்சார். இவருக்கு 2 மனைவிகள், மிஞ்சியது ஒரு மனைவியும் ஒரு பிள்ளையும். தாழாத வயிற்று வலி, முடிவு பண்ணிட்டார் வாழ்க்கையை முடித்து கொள்வதென்று. அப்போது பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், பழனியில் போய் தரிசனம் பண்ண, வயிற்று வலி போயிடும்னார். தன் மனைவியோடும் பிள்ளையோடும் ரயிலில் வராரு. வர்ற பாதையில் தேனீஷ்பேட்டையில் அவர் கொஞ்சம் நெஞ்சம் பணம் வச்சுருந்தார், இவ்வளவு தான். அந்த பணத்தை திருடு போயிடுச்சு. திருடு போனது வழி புரியாமல் பழனியில் அழுதம் நிலையோடு மலைக்கு போனார். அப்படி தண்டாயுதமாட்ட கலங்குறாரு. அப்போ அங்கே வந்த குருக்கள் பார்த்தார், ஐயா உன்னுடைய கோரிக்கை என்ன, ஏன் இவ்வளோ சிரமப்படும் விஷயத்தை சொன்னார், வயிற்று வலி. உடனே ராக்கால சந்தனத்தையும் ராக்கால அபிஷேக தீர்த்தத்தையும் கொடுத்தார். அதை இவர் உண்டார். காலையில் வயிற்று வலி போனது. இது முதல் பாயிண்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதனுடைய எஃபெக்ட் என்ன, ராக்கால சந்தனம் அபிஷேக தீர்த்தத்தின் எஃபெக்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் திருவிளையாடல் காலையில் போனது. போன உடனே இவருடைய வாழ்க்கை சூழ்நிலையை குருக்கள்கிட்ட இவர் சொன்னார். அப்போ அவர் உனக்கு என்ன தெரியும்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னார். எப்படி? ஆனால் அவனை கூட தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெரியும், நான் மைசூர் மகாராஜா குடும்பத்திற்கு அங்கே சமைத்து கொண்டிருந்தேன், சமைப்பேன்னார். அப்போ இங்கே சமையல் செய் என்று பழனி கோவிலில் மலைக்கோவிலில் இவரை ஒரு சமையல் செய்வதற்கு அவர் அப்பாயின்ட் பண்ணார். இவர் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கார். தினசரி இப்போ தழுக போடுறாரு. உள்ள சன்னதிக்கு போகிறாரு. ஒரு நாள் மதுரையில் வந்த பெண் திருப்புகளை பாடிக்கொண்டிருக்கிறாள். அதில் ஒரு வரி அப்படி நின்று கேட்டார். அந்த பொண்ணுகிட்ட கேட்டார், இந்த திருப்புகளை சொல்லித்தாரியான்னு. உனக்கு படிக்க தெரியுமான்னு கேட்டான். தெரியாதுன்னாரு. முதல்ல படிக்க தெரிஞ்சால் தானே திருப்புகளை தெரியும்னா. ஒரு ஸ்கூல் பையனை பிடிச்சி உட்கார வச்சார். அதை கேட்டுக்கிட்டார், படித்தார். அப்படி படிச்சுக்கிட்டே வரும்போது முருகன் கனாவில் வந்தான். நேராக பாபநாசத்தில் போய் தீர்த்தம் கொண்டு வானேன். நேராக பாபநாசம் போனார், தீர்த்தம் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணார். அடுத்து திருவண்ணாமலைக்கு போனேன். இதெல்லாம் முருகன் திருவிளையாடல், அவருடைய சரித்திரம். நேராக திருவண்ணாமலைக்கு போகிறார். சேஷாத்திரி சுவாமிகிட்ட போனார். அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி மலைக்கு போனார். மலைக்கு போனால் ரமணர் இருந்தார். ரமணர் கோமணத்தோடு உட்காந்துருந்தார். ஆகா, தண்டாயுதவாணி இங்கே தான் இருக்கார் மலை மேலே அப்படின்னு பாதத்தில் விழுந்தார். விழுந்தோன்னு அவர் என்ன பண்ணார், நீ கீழே போனார், ஆசீர்வாதம் பண்ணுறேன், கீழே போனார். கீழே போனால் சேஷாத்திரி சுவாமிகள் ஒரு எருமை மாட்டை குளியாட்டிக்கிட்டு இருக்கார்.
இவர் பார்த்தார். உடனே சேஷாத்திரி சுவாமிகள் கேட்டார், ஓ எருமையை குளியாட்டுகிறேன் என்று பார்க்கிறாயா? நான் மனிதனை தேய்த்து தேய்த்து பார்த்தேன், அவன் திருந்தவில்லை, ஆகவே மிருகத்தை தேய்த்து கொண்டிருக்கிறேனார் அப்படின்னார். அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே சரி நீ இப்போ வந்து திருப்புகழ்னே வேதமே மந்திரமே அதை கற்றுக்கோன்னார். இவர் அப்படி 250 திருப்புகழை படித்தார். சென்னையில் சென்றார். ஒரு வக்கீல்கிட்ட போய் சேர்ந்தார். அவர் வக்கீல் இவருக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி படிப்பூசை திருத்தணியில் நடக்கிறது. இதை துவக்கி வைத்தவர் இந்த அர்த்தநாரி தான். அதுக்கப்புறம் வள்ளிமலை போனார், அங்கு தங்கி இருந்தார். அப்போது திருத்தணியை பற்றி திருத்தணியில் அந்த 21 வகுப்புகளில் அதாவது ஒரு வகுப்பான அவர் இயற்றிய அதை அருணகிரியார் இயற்றியதைத்தான் இப்படி வேல்மாறல் என்று இதுவாக மாற்றி எழுதினார். இந்த வேல்மாறல் எப்படி படிக்கணும்? இப்போ இவங்க எல்லோரும் பாடுவாங்க. பாடுறதுங்கிறது எப்போதும் ஞாபகத்தில் வச்சுங்க. அதாவது இந்த ஆட்சி வந்திருக்கு கமலா, யாருக்குமே வேகம் ஆங்கிலமோ தமிழோ வேகமாக பேசணும் அப்படின்னு சொன்னால் நாக்கு உள்ளே சொல்லணும். அப்போ என்ன அர்த்தம்னா, நாவில் சரஸ்வதி நற்றுணையாக, நாக்கில் சரஸ்வதியுமாக வரலைன்னா விஷயம் வெளியே வராது, சரியாக வராது. இப்போ எல்லோரும் வேல்மாறல் பாட போகிறா பாருங்கள். அதாவது த்ரில்லிங்காக இருக்கும். அந்த வார்த்தைகள் அப்படியே அப்படியே ஜலதரங்கம் வாசிக்கிற மாதிரி இருக்குது. அதை பூரா படிக்கணும். பூரா பாடுற போது அப்படி பாட முடியலை. 2 வரி அதாவது திருத்தணியில் உதித்த அது இருக்குது. அந்த 2 வரியை பாடுறது திருத்தணியை மெயினாக சொல்லி இப்போ பாடுவாங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதியும் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போது சகசரநாமம் விஷ்ணு சகசரநாமம் கேட்குது. அப்போ பார்வதி கேட்டால், இந்த விஷ்ணு சகசரநாமத்தில் உங்களுக்கு மிக பிடித்தமான பகுதி என்னன்னா, 2 வரி நமக்கு பிடித்ததுனார். அந்த 2 வரி அவங்க என்னென்னா, அந்த ராமன் புகழை சொல்வது. ஸ்ரீராம ராம ரமேதி ராமே ராமே மனோரமே சகசநாம தத்துல்யம் ராமநாம வராகமே, இதான் எனக்கு பிடித்ததுனார். ஏன்னா ராமன் புகழை பாடுது. இந்த 10 அவதாரங்களில் புகழ்பெற்ற சரியான மேலோங்கின அவதாரம் ராமன் அவதாரம். அதை பற்றி பேசுவதால் எனக்கு பிடித்திருக்குனார். அதே மாதிரி இப்போ இந்த வேல்மாறலை பூரா சொல்ல முடியல. அந்த 2 வரியை சொன்னாலே அந்த முழு பலனை நாம் பெறுறோம். அப்படியே அவங்களுடைய வாதம். அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. 12 முறை 6 முறை இது சொன்ன முருகன் ஓடி வருவார். இது சொல்ல வேண்டிய விதம். இந்த வேல்மாறலை சொல்வதால் என்ன பயன்? ஏதோ ஒரு பாட்டை படிக்கணும் அதல்ல. என்ன பயன்? என்ன பயன்னா, முதல்ல வேலை புகழ்வது, வேலின் சிறப்பை பாடுவது, வேல் மூலமாக நாம் வெற்றியை தேடுவது. அதாவது இந்த வேல்மாறலை பாடுவதால் நல்ல வாழ்க்கை கிடைக்கும், 16 பேரும் கிடைக்கும், நல் வாக்கு கிடைக்கும், நமக்கு புகழ் கிடைக்கும். இதுக்கெல்லாம் அப்பால் ஒரு மனிதனுக்கு 3 விதமான பிணிகள். ஒன்று உடல் பிணி, மற்றொன்று மனப்பிணி, இன்னொன்று வினைப்பிணி. இந்த 3 பிணிகளும் இந்த வேல்மாறலை பாடுவதால் நீங்குகின்றன. இதுதான் இந்த வேல்மாறலுடைய எஃபெக்ட். அப்போ வேல்மாறல் நான் படிக்க அதனுடைய எஃபெக்ட் இது. அடுத்து பாராட்டுறது. யாரை பாராட்டுவது? ஒருத்தரை பாராட்டணும் அப்படின்னு சொன்னால், பாராட்ட வேண்டியவர்கள் பாராட்ட வேண்டிய இடத்தில் பாராட்ட வேண்டிய விதத்தில் பாராட்டணும். இதுதான் பாராட்டுங்கிறது. இப்போ நான் ஜஸ்டிஸ் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ், நான் இப்போ அவருக்கு பாராட்டுறதுனால எனக்கு அவர் பத்மஸ்ரீ தரப்போகிறதில்ல. ஏன் அவரை பாராட்டணும்? இதற்கு எப்படி பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? சேவா சங்கம்னு வச்சுருக்காங்க. சேவைக்கும் பக்திக்கும் என்ன வேறுபாடு? பக்தி உள்ள மனிதன் இறைவனை தேடி கோவிலுக்கு செல்கிறான். சேவை செய்கின்ற மனிதனை இறைவன் தேடி வருகிறான். ஆமாம். இப்போ அவரை பார்த்தேன். இப்போ தான் முதல்ல அவரை பார்க்குறேன். படத்தில் தான் பார்த்தேன், இப்போ தான் பார்க்குறேன். என்னமோ ஒரு 20 வருஷம் அவரோட பழகினது மாதிரி இருக்கு எனக்கு. நம்புகிறீர்களா? எனக்கு அவர் முதல்ல ரொம்ப என்னை அட்ராக்ட் பண்ணது கோவைங்கிற வார்த்தை. கோவையில் குண்டுவெடிப்பு. சீஃப் ஜஸ்டிஸ் கூப்பிட்டாரு. யூ வாண்ட் டு போஸ்ட் எ ஸ்ட்ராங் அண்ட் அன்பயாஸ்ட் ஜட்ஜ், யூ கோ. நான் மெட்ராஸ் சிட்டியை கைக்குள்ளே வச்சுருந்தேன். மெட்ராஸ் சிட்டிக்கு நான் தான் பிரின்சிபல் ஜட்ஜு. கோயம்புத்தூருக்கு போடுறேன்னார். 14/2/98 பாம் பிளாஸ்ட். கோயம்புத்தூரே செதறி போய் கிடக்கு ஊரே. அப்போ போட்டாங்க. என்னை சொல்லித்தான் போட்டார். நான் போனேன். போய் 2 ஆண்டுகள் கோவையில் பிரின்சிபல் ஜட்ஜாக இருந்தேன். அதனால இப்போ திருப்பூர் மாவட்டம் சேர்ந்து இருந்தது. எனக்கு மேட்டுப்பாளையம் உட்பட அத்தனை ஊர் எல்லா இடங்களும் எனக்கு தெரியும். நான் ரொம்ப விருப்பமான ஒரு அருமையான, எனக்கு எப்படின்னா, ஒரு பக்கம் பழனி 100 கிலோமீட்டர் காரில் உட்காந்தா 2 மணி நேரம் பழனி போய் நிற்பேன்.
இங்கிட்டு 16 கிலோமீட்டர் மருதமலையில் போய் நிற்பேன். டான்னு போய் பார்த்துட்டு வந்துடுவேன். அதான் முருகன் வந்து பேசுகிற தெய்வம், பேசுகிற தெய்வம். அந்த ஊரிலிருந்து இவர்கள் வருகிறார்கள் என்பது எனக்கு ஒரே, அங்கிருந்தான் நான் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆனேன். அது கேட்குறப்போல எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது. ஒன்று, இந்த பாராட்ட வேண்டிய என்னென்னா, இவர்கள் இதன் மூலம் என்ன செய்கிறார்கள்? பக்தியை பரப்புகிறார்கள், ஆன்மீகத்தை பரப்புகிறார்கள். அந்த பக்தி உணர்வுகள் இன்கால்கேட் பண்ண அதனால் எந்த சொசைட்டியில் வந்து பக்தி அதிகமாக பெறுகிறதோ அங்கு தான் குற்றங்கள் குறைகின்றன. அந்த குற்றங்கள் குறையும்னு சொன்னால் பக்தி பெருகணும். பக்தி பெறுகிறது அவங்க இந்த ரெம்யூனரேட்டிவாவோ ஒரு தொழில், அதாவது அதுக்கு வாங்கிக்கணும், ஒரு லாப நோக்கத்தோடு அல்ல, சேவை மனப்பான்மையோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஆரம்பித்து அந்த ஹெட்மிஸ்ட்ரஸ் அம்மா, அந்த அம்மா தமிழ் சாதாரண நடைமுறையில் நல்ல தமிழ் பேசியே பழகினதுனால அப்படி போன முறை பேசினேன், அப்படி கேட்டுக்கிட்டு போய் பார்த்தேன். அதாவது அழகுன்னா என்னென்னு அப்படி சொன்னிச்சு. ஆடும்போது மயில் அழகு, கூவும்போது குயில் அழகு அப்படின்னு வரிசையாக, பாயும் போது மான அழகு அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருந்தது. அதை இப்போ என்ன சொன்னேன், அதே போல் எல்லாம் தமிழில் அருமையான விஷயங்களை எடுத்து சொன்னிச்சு. இப்போ 14 மாதங்கள் தான் இது துவங்கி ஆகிறது. ஏன் பாராட்டணும்? இந்த 14 மாதத்துக்குள்ளே 12 வேல்மாறல் பூஜை நடந்திருக்கிறது. நாங்கள் அது எங்கே நடந்திருக்கு? நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, ஃபாரின் கண்ட்ரீஸ், சிலான், சிங்கப்பூர், மலேசியா எல்லாரும் வரிசையாக சொன்னாங்க. அப்போ எப்படி இருக்கணும்? அப்போ இது சரிவர செய்யப்படவில்லை என்றால் இவர்களுக்கு இன்விடேஷன் இருக்குமா? இருக்காது. சரிவர செய்கிறார்கள். அதனுடைய பலனை மக்கள் இப்போ, அதாவது மக்கள் அதனுடைய பலனை அனுபவித்தால் தான் இவளுக்கு. அடுத்து இந்த வேலுக்கும் நகரத்தார்களுக்கும் உள்ள தொடர்பு. ஏனென்றால் அவர் கோவையிலிருந்து வந்திருக்கிறார்கள். எங்கள் நகரத்தார்கள் 425 ஆண்டுகளாக பழனிக்கு கால்நடையாக சென்று வருகிறார்கள். ஆரம்பிக்கிற காலத்தில் இருந்தபோது இப்போ லட்சக்கணக்கான மக்கள் பழனிக்கு இங்கே தைப்பூசத்துக்கு செல்கிறார்கள். அப்படி செல்கின்ற போது அவர்களை வழி நடத்தி செல்வது வேலே. வேல் தான் அவர்களை வழி நடத்துகிறது. வேல் அபிஷேகம், அன்றும் அபிஷேகம், இன்றும் அபிஷேகம். இப்போ நாங்கள் மலேசியா அயல் நாடுகளில் மலேசியா ஏரியாவில் 50 கோவில் கட்டியிருக்கோம். 50 தண்டாயுதபாணி கோவில். 50 கோவிலிலும் வேல் பூஜை நடந்து கொண்டே இருக்கிறது. மகேஸ்வர பூஜை நடந்து கொண்டே இருக்கிறது. இது நகரத்தார்களுக்கும் வேலுக்கும் உள்ள தொடர்பு காலங்காலமாக, இலக்கிய காலம் தொட்டு, அன்று காலம் தொட்டு இன்று வரை தொடர்கின்ற தொடர்பு. அடுத்து இந்த ஃபவுண்டேஷன் இந்த கோவில் கட்டுற போது நடுவில் ஆட்சி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது தேனமை ஆட்சி ஹெட்மிஸ்டர் சொல்கிற போது, அவர் பணக்காரர் அல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க சண்முகத்தை பற்றி. அதாவது தர்மம் செய்வதற்கு ஒருவர் பணக்காரராக இருக்க வேண்டாம். தர்மம் செய்யணும்னு இறைவன்கிட்ட சொன்னால் அவர் மனசை கொடுத்தா போதும். அவை சொல்கின்ற போது அறம் செய்ய விரும்புனா அறம் செய்யணும் சொல்லலை. காரணம் என்ன தெரியுமா? அறம் செய்ய விரும்புனா முதல்ல மைண்டு செட்டு அறம் செய்ய தயாராக இருக்கணும். மனுஷனுக்கு பணம் வர்ற போது எனக்கு ஒரு தெரிஞ்சவர் இருக்கார். முதல் நாள் நைட்டு 10 லட்சம் கொடுக்கலாம் பாரு, மறுநாள் காலம் 5 லட்சம் பாரு, கொடுக்கையில் 2 லட்சம் தான் பாக்கெட் வெட்டு எடுப்பார். ஏனென்றால் அது குறைஞ்சிக்கிட்டே வந்துடுது. மனம், அந்த மனம் செட்டு இருக்க பற்றிலாம் அது சரியாக இருக்கணும். அதுதான் உபயோகம். மனம் அதை அறம் செய்ய விரும்பு அப்படின்னா, அறம் செய்வதற்கு பணம் தேவையில்லை, முதல்ல மனம் தேவை. எப்போ வேணாலும் இறைவன் தந்துடுவார். இது 2 இருந்தாலும் இந்த சாய்பாபா கோயில் வந்திருக்காது. ஒரு மனிதனிடைய பணம் இருக்கின்ற மனிதனிடைய மனம் இல்லை, மனம் இருக்கின்ற மனிதத்திலே பணம் இல்லை. இவை 2ம் சேர்ந்தாலும் அது அறமாகாது. இறைவன் திருவருள் இருந்தால்தான் அது அறமாகும். இந்த இடத்துல இப்போ கோவில் கட்டியிருக்கு 3 கோடி ரூபா. 3 கோடி ரூபா கட்டுறதில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். பாதி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க போட்ட எஸ்டிமேட்டை போல் 2 இவங்க வந்துருச்சு. அழகம்மையன் உறவு, சண்முகத்தின் மனைவி அழகம்மை உறவு. அழகம்மை என்ன சொன்னால் தெரியுமா? இந்த உங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி காரைக்குடியில் இருந்தது. அந்த ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இந்த கோயிலை கட்டினார்கள். அது நினச்சி பார்ப்பேன், யாருக்கு அந்த மனசு வரும்? இன்றைக்கி அது இருந்தால் 5-6 கோடி. அந்த காரைக்குடியில் இப்போ சொத்து இருந்தால் 5-6 கோடி. அதை உடனடியாக டிஸ்போஸ் பண்ணி கோயிலை கட்டினார்கள். பாபா சிரித்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அதாவது எப்போதும் சொன்னோம், தர்மங்கிறது மனித வாழ்க்கையில் 3 விஷயம். வந்தால் போகாது, போனால் வராது, வரும் போகும். வந்தால் போகாது எவன் நிறுத்தி கொள்கிறானோ அவன் தான் மேன் ஆஃப் ஸ்டாண்டர்டு. அறிவு, ஞானம், விவேகம், பக்தி, பக்தியால் வந்த சித்தி, கொடையால் வந்த பயன், இதெல்லாம் வந்தால் போகாது. இப்போ வீட்டில் லேடிஸ் வந்து நகையை போட்டு அதில் பூட்டி வச்சுருக்காங்க. தினசரி பூச்சரத்தையும் கண்டசரத்தையும் போட்டுக்கிறது இல்லை. வைர நகை எப்போ போட்டுக்கிறாங்க? விசேஷத்தை அன்னைக்கு தான் போட்டுக்கிறாங்க. அதுபோல் தான் இதெல்லாம் தர்மங்கிறது நிலையானது. இப்போ பக்தி நிலையானது, இதில் வருகின்ற பல நிலையானது. இவர்கள் பாராட்டுதற்குரியவர்கள். ஒரு அருமையான விழா. இந்த விழாவில் இது நான் அதாவது
விழிக்கு துணை திரு மென்மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. முருகா முருகா அவர் பாடினார். காலையில் விஸ்வரூப தரிசனம். அப்படி முருகன் அப்படி சிரித்தார், குதிச்சாருன்னு தேனமையாச்சு சொன்னாங்க. ஏன் குதிச்சார், ஏன் சிரித்தார், ஏன் மகிழ்ந்தார்? ஏனென்றால் நல்ல உள்ளம் படைத்த மனிதன் இந்த பூஜையை செய்தார் என்பதற்காகத்தான். எப்போதும் முருகன் எங்கே வருவார்? இப்போ முருகா முருகா முருகான விபூதி பூசணா முருகன் வரமாட்டார். எல்லாம் அண்டர்லைன் பண்ணிங்க. முருகா முருகான கோடியருக்கு அவரும் புரியாத ஆள் இல்லை முருகன். முருகன் ரொம்ப விவரமான ஆள். எப்போதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். முருகன் எப்போதும் எதை படிப்பார்? உங்கள் மனத்தை படிப்பார், உங்கள் குணத்தை படிப்பார். உங்கள்கிட்ட இருக்க பணத்தை படிக்க மாட்டார், உங்கள் குலத்தை படிக்க மாட்டார், உங்கள் குணத்தை படிப்பார், உங்கள் மனத்தை படிப்பார். இதைத்தான் படிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெண்ஜமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்மன். முருகான்னு ஓதுன போது இதெல்லாம் நடக்குங்கிறான். அப்போ நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. முருகான்னா இதெல்லாம் முன்னாடி வந்து தோணுனா அது போதும். அப்படி என்றால் முருகாங்கிற எப்படி சொல்லணும், எந்த உணர்வோடு சொல்லணும்? அதைத்தான் சொன்னார் அருணகிரியார். அதாவது கந்தலங்க சொன்னார், விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணிவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன். மெய்மை குன்றா மொழி இருந்தால் தான் முருகன் வருவார். முருகன் வரணும்னா உங்கள் மொழியிலே மெய் இருக்கணும், மெய்யின சத்தியம் ஞானம் அது இருக்கணும். அது இருந்தால் வருவார். ஒரு அருமையான விழா, பக்தியை பரப்புகின்ற விழா, எங்கள் செந்தமிழ் முருகன் விழா. பக்தியை பரப்புவதற்கு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதாவது உங்கள் அனைவர் சார்பாகவும் என் சார்பாகவும் 100 கோடி நன்றி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பக்தி தான் பரப்பப்பட வேண்டியது, ஆன்மீகம்தான் வளர்க்கப்பட வேண்டியது, அந்த சமூகம்தான் திருந்துகிறது, உயர்கிறது. இங்கே வந்திருக்கின்ற அனைவரும், அதாவது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒவ்வொன்றும் மெட்ரிகுலஸாக ரொம்ப கரெக்டாக அவர் கொடுத்துருக்காரு. அந்தந்த வேலைகளை அவரவர்கள் செய்கிறார்கள் என்று. அந்தந்த வேலையில் அவர்கள் செய்தால்தான் இங்கே இந்த விஷயம் சேஃபாக நடக்கும். அப்படி நடந்தால்தான் முருகன் சந்தோஷப்படுவார். இப்போ நமக்கு என்ன வேணும்? அவர் முருகன் எதுக்கு சந்தோஷப்படுறாரோ அதான் நமக்கு வேணும். முருகன் சந்தோஷித்தால் அதான் நம்ம சந்தோஷம். அதான் தெய்வம்ங்கிறது. எப்படி கொண்டாடுற இடத்துல கொண்டாடுறது என்ன அர்த்தம்? சந்தோஷிக்கிறது. அது சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் ஒவ்வொன்றையும் சரியாக செய்ய வேண்டும். நான் தேவகோட்டையில் உங்களை எல்லோருக்கும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அதாவது தேவகோட்டையில் ஒரு சின்ன அட்வொகேட்டு, எல்லோரும் தெரிஞ்சுங்க. என் கைவசம் உள்ளது நேர்மை, சத்தியம், நியாயம், பக்தி. இந்த பக்தி முருகனிடத்துள்ள பக்தியை வச்சு தான் இப்போ வந்திருக்கேன். இவ்வளவு காரணம் கைவசம் இருந்த சரக்கு சத்தியம் நேர்மை இது வச்சு தான் வந்திருக்கேன். டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன் ஜட்ஜா. பல பேர் நம்பலை நான் ஜட்ஜாக வந்தேன்னு, பல பேர் நம்பலை. இவராக ஜட்ஜ் ஆகிட்டார். எல்லாரையும் மோத்த பார்க்குறேன். யார் அதை ஆச்சரியப்படலை என்றால் என் இறைவன் ஆச்சரியப்படவில்லை. என்னதான் தீர்மானம் பண்ணிட்டான் கொண்டு வரதுன்ட்டு. ஏனென்றால் எனக்கு முருகனுக்கும் உள்ளது தொடர்பல்ல உறவு, தொடர்பல்ல உறவு. இந்த விழா சிறக்க, இது பக்தியை பெருக்க இவர்கள் இன்னும் இந்த அதாவது ஒரு கட்டடம் கட்டணும்னு சொன்னாங்க. இப்போதே சொல்லிவிடுகிறேன், அவர்கள் கட்டடம் கட்டுவதற்கு என் மனைவி சார்பும் என் சார்பும் 1,01,000 ரூபாய் நான் கான்ட்ரிபியூஷன் அனுப்புகிறேன். அதை சேர்த்து பெரிய சிறிய தொகை. அணில் ராமர் பாலம் கட்டுகிற போது உள்ள சிறிய அணில் விட்ட மணல் மாதிரி தான். ஏன்னா கோயம்புத்தூரில் பெரிய கட்டடம் கட்டுவதற்கு எவ்வளவு வாங்குமென்று இங்கே தெரியும், எனக்கு தெரியும். ஆகவே உங்கள் கண்டிப்பாக உங்கள் சார்பாக என் சார்பாக என்னுடைய முருகனிடத்திலே பிரார்த்தனை வைக்கிறேன். அவர் நடத்திடுவார். ஏன்னாட்டா நான் சொன்னால் முருகன் கேட்டுக்குவார். நான் சொல்லுவது சத்தியமான விஷயம், நேர்மையான விஷயம் என்று முருகனுக்கு தெரியும். நம்ம இல்லைன்னா இங்கே நான் வந்திருக்க முடியாது. வேல்மாறல் அப்படின்னு நான் எப்படி வர முடியும்? அவர் நினைத்து விட்டார் பையனை தான் இங்கே தலைமை ஆரம்ப துவக்கி வைக்க சொல்கிறதுன்னு. ஆகவே ஒரு அருமையான விழா. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது இன்றும் தொடருங்கள். சமுதாயம் நலம் பெற வேண்டும் என்று சொல்லி, ஏறுபுகழ் சொக்கனோடு ஏறுமுகில் மீனாள் ஏந்தி விளையாட வரும் சந்தமதியானாள், 100 மலை சூடி வரும் கார்குழலி வண்ணம் நுதலில் ஒரு குங்குமமும் விளைய வரும் சின்னம், ஊறுபடு மாற வரும் ஓடி வரும் போது உற்றதுணை நான் என உரைக்கும் ஒரு மாது, ஆறுபடை வீடு வரும் மைந்தனது அன்னை ஆண்டு வர காணுகிறோம் மாமதுரை மண்ணை, அங்கையற்கண் செங்கமல சங்கொலி முழங்க பங்கையங்கள் கூம்பியவள் பாதமும் வணங்க,
தங்கமணி சுந்தரனின் தோளவளை தாங்க பங்கு கொள்ளும் பான்மையினை பார்த்தவர்கள் எங்க கூடலன் மாமதுரை கூடி வருவோம், கோவிலில் விழுந்து எழுந்து கோடி வருவோம். நன்றி, வணக்கம்.